இப்போ நாம பட்டாணி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பட்டாணியை 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்னாலும் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து ஏதாவது கடாயில் சேர்த்தும் வேக வச்சிடலாம். 1 கப் பட்டாணி எடுத்து நம்ம வேக வச்சிடலாம். இப்போ தான் இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு நான் கொதிக்க விட போகிறேன். ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ அது ரொம்ப குழஞ்சிரும், இல்லைனா அந்த தோலெல்லாம் பிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பேனில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1/4 கப் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம். இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது குக் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ப்ரெஸ் ஆகணும், அந்த அளவுக்கு அது குக் ஆகணும். இப்போ இது குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வந்து நம்ம தனியாக வடிகட்டிட்டு அந்த பட்டாணியை மட்டும் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பூண்டும் லேசாக சிவக்கணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனால் தான் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கி நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப சின்ன சைஸாக வெங்காயத்தை நறுக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளினா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்திருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. தக்காளி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 கிராம்பு சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்சுருந்தா அந்த பட்டாணி சேர்த்துடலாம். அந்த தண்ணி தேவைப்படாது. தண்ணியை வந்து நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பட்டாணியிலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம பட்டாணி மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி இதை கொதிக்க விட்டலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் கொதிக்க விட்டலாம். தேவைப்பட்டால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கட்டும் அப்படின்னா தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க விட்டலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா குழம்போட டேஸ்ட் வந்து மாறிடும், நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதில் மூடி வச்சு கொதிக்க விட்டலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா எண்ணெய்லாம் தெளிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பட்டாணி கிரேவி ரெடி ஆயிரும். இது வந்து பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புது புது ரெசிபிகளுக்காக.